ஹேமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் தாய் வாழ்வா சாவான் இருக்க நிலைமையில இருக்கப்போ அவங்களுடைய மகள் அனுப்பிச்ச ஒரு உருக்கமான மெசேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். You want to say, Michelle? എന്റെ മമ്മീനെ എത്ര പെട്ടെന്ന് നാട്ടിലേക്ക് സ്ഥലം കാണാൻ കൊതിയാവാ. I miss you, mommy. I love you, mommy. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரளாவை சேர்ந்த நிமிஷா பேயான்ற ஒருத்தவங்க ஹேமன் நாட்டை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செட்டில் ஆகி ஒரு மெடிக்கல் கிளினிக் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கிளினிக்கோட லோக்கல் பார்ட்னர் கொலை வழக்கில் இவங்களை ஏமன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நிமிஷா அவரை கொன்னதுக்கான ரீசன் என்ன அபியூஸ் பண்ணாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க, அதனால தான் நான் கொன்னன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டோட ரூல்ஸ் படி யாராச்சும் ஒருத்தங்களை கொன்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை போடுவாங்க. இல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடா பிளட் மடியும் கொடுக்கலாம். இந்த நிலையில ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா பிளட் மணி அக்செப்ட் பண்ணாத காரணத்தினால இவங்களுக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹேமன் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க, எப்படியாச்சும் வந்து தூக்கு தண்டனை தவிர்த்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாச்சு. இதையொட்டி அபுபக்கர் முஸ்லியா என்ற ஒரு இந்தியன் ரிலீஜியஸ் லீடர் ஹேமன் நாட்டுக்கிட்ட டைரக்டா பேசி இந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டா சொல்லி ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அந்த தகவல் எல்லாம் போய் இப்போதைக்கு அந்த தூக்கு தண்டனையை போஸ்ட்போன் தான் பண்ணிருக்கோம். இன்னும் நாங்க ஹேமன் நாட்டு கூட பேச்சுவார்த்தையில் தான் இருக்கோம். இன்னும் மேலும் ஏதாச்சும் இந்த கேஸ்ல தகவல் தெரிஞ்சுன்னா நாங்களே சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க கூட யார் இருக்காங்கன்னா, யூஎஸ் பேஸ்ட் எவாஞ்சலிஸ்ட் கே பால் இருக்காரு. அவரும் அந்த வீடியோல அந்த சின்ன குழந்தையோட கோரிக்கை கேட்டு எப்படியாச்சும் நிறைவேற்றுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேஸ்க்கான சொல்யூஷன் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிமிஷாக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக தான் இந்த கேஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரியும். அதெல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட் டு ப்ரோவோக் நியூஸ்.